ஏற்கனவே ஒரு குஜராத் சிஎம் இதே மாதிரி விமானத்தில் இறந்திருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா அப்போ சர்விங் சீஃப் மினிஸ்டர். யார் அவர்? பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா காஷ்மீரில் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம், ஏன்னா இதை இப்படியே விட்டுட்டா காஷ்மீர் இந்தியாவுக்கே போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபஸ்ட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் உள்ளே அனுப்புகிறாங்க. பாகிஸ்தானுடைய பஞ்சாபை நம்ம அட்டாக் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா போர் ரெண்டு ஃப்ரண்ட்டில் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சைடு ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்னொரு சைடு பஞ்சாப். பேரு ஹுசைன். இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்துட்டு வேகல்லாம் பண்ணாங்க. ஸோ அது பீஸ்ஃபுல் இதுதானே எனக்கும் தெரியும். இருந்தாலும் வணக்கம் இஸ்ரேல் ஜவசிங். விஜய் ரூபானி அவர்கள் 2016லேருந்து 2021 வரைக்கும் குஜராத்தோடைய சீஃப் மினிஸ்டராக இருந்தவர். அவருடைய மகள் பார்த்திங்கன்னா யூகேல செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுடைய மனைவியும் பார்த்திங்கன்னா யூகேக்கு போயிட்டு மகளோடு இருக்கிறாங்க. ஸோ தன்னுடைய மகளை பார்த்துவிட்டு மனைவியோடு நாடு திரும்பலாம் அப்படின்னு இந்த 12ஆம் தேதி அஹமதாபாத்திலிருந்து யூகேக்கு போகிற அந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் அவரும் கிளம்பினார். மிக துயரமான சம்பவம். ஸோ அந்த விமானம் வெடித்து சிதறியது, அதால் பறக்க முடியல. ஸோ அவருடைய பாடியையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க டிஎன்ஏ அனாலிசிஸ் மூலமாக. ஸோ முன்னாள் குஜராத் சிஎம் ஒருத்தர் வந்துட்டு இந்த விமான விபத்தில் இறந்துள்ளார். ஆனால் இதற்கு முன்னாடியே ஏற்கனவே ஒரு குஜராத் சிஎம் இதே மாதிரி விமானத்தில் இறந்திருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா அப்போ சர்விங் சீஃப் மினிஸ்டர். யார் அவர்? பல்வந்த் ராய் மேத்தா. ஸோ பல்வந்த் ராய் மேத்தா பார்த்திங்கன்னா ஒரு சுதந்திர போராட்ட வீரர். 1930லேருந்து 32 அந்த சிவில் டிசொபீடியன்ஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணார். அதுக்கப்புறம் குவிட் இண்டியா மூமெண்ட் 1942லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி சிறை சென்றார். மொத்தத்தில் அவருடைய வாழ்நாளில் 7 வருடம் நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக சிறை சென்றவர். அதற்கப்புறம் சுதந்திரம் வந்ததுக்கப்புறம் அவர் வந்துட்டு எம்பி ஆகிறாரு. 2வது முறையும் எம்பி ஆகிறாரு. 1957 அப்போதைய பிரதமரான பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி பஞ்சாயத்து ராஜ் மாதிரி கொண்டு வரலாம், அந்த லோக்கல் கவர்மெண்ட்டை எப்படி கொண்டு வர்றது, என்ன ஸ்கீம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி போடுறாருங்க. ஸோ அதை ஹெட் பண்ணது யாருன்னா பல்வந்த் ராய் மேத்தா. ஸோ இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பஞ்சாயத்து ராஜுக்கு அந்த அடித்தளம்ன்றது அந்த கமிட்டி தான் சொல்லுவாங்க. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 1957. அதற்கப்புறம் அசோக் மேத்தா கமிட்டின்னு 1977. அதற்கு அப்புறம் தான் 1992 இந்த நம்மளுடைய இப்போ ப்ரெசன்ட் சிஸ்டத்தை கொண்டு வராங்க. ஸோ இந்த கமிட்டிஸோடைய ரெக்கமெண்டேஷன்லாம் பேஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணி கொண்டு வரோம். ஸோ இந்த பல்வந்த் ராய் மேத்தா பார்த்திங்கன்னா 1963 குஜராத்தோடைய சீஃப் மினிஸ்டராக ஆறாரு. அதற்கப்புறம் 1965 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் ஆரம்பிக்குது. பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா காஷ்மீரில் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம், ஏன்னா இதை இப்படியே விட்டுட்டா காஷ்மீர் இந்தியாவுக்கே போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபஸ்ட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் உள்ளே அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சிவிலியன் க்ளோஸில் அனுப்பிச்சு குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்க. அதற்கப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் அது போராகவே ஆயிடுது. அந்த போரில் பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஜம்மு அண்ட் காஷ்மீரை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா மொத்த சோல்ஜர்ஸையும் அவங்க அந்த சைடு வச்சுருக்காங்க, காஷ்மீரை டார்கெட் பண்ணிக்கிட்டு. ஸோ அவங்கள டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பஞ்சாப், பாகிஸ்தானுடைய பஞ்சாபை நம்ம அட்டாக் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா போர் ரெண்டு ஃப்ரண்ட்டில் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சைடு ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்னொரு சைடு பஞ்சாப். ஸோ இந்த போர் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் செப்டம்பர் மாதம்லாம் ஒரு ஸ்டேல்மெட் மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இல்லை, 2 சைடும் லாஸஸ் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த சூழலில் செப்டம்பர் 19ஆம் தேதி அப்போதைய குஜராத் சீஃப் மினிஸ்டரான பல்வந்த் ராய் மேத்தா அவர்கள் வந்துட்டு ஒரு பீச் கிராஃப்ட் விமானம் மூலமாக பார்டர் ஏரியாவெலாம் போய் பார்க்கலாம், ஏன்னா அந்த நம்மளுடைய கட்சி பகுதியெல்லாம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாருங்க. மத்தியான வேளையில் கிளம்புறாரு. அவருடைய மனைவியும் கூட்டி சென்றுள்ளார். கூட ஒரு 2-3 அசிஸ்டன்ட்ஸ் வேறு. ஸோ இவங்கெல்லாம் கிளம்புறாங்க. எப்படியும் குஜராத் சைடில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த வார்லாம் பார்த்திங்கன்னா எங்கே நடக்குதுன்னா பஞ்சாப் சைடும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சைடும். ஸோ குஜராத் சைடில் எந்த இஷ்யூ இருக்காது. நம்மளும் நம்ம மக்களை சந்திப்போம்,
எல்லை பகுதி வேற, பதட்டமா இருக்கலாம். சரி ப்ராப்ளம் ஏதாவது இருந்தா அவங்கள சந்திச்சு பேசலான்னு இவரு கிளம்புறாரு. இவருடைய மனைவி, அதற்கப்புறம் கூட 2 அசிஸ்டன்ட்ஸ். இவங்கெல்லாம் கிளம்புறாங்க. அந்த எல்லை பகுதிக்கு பீச் கிராஃப்ட் ஏர்கிராஃப்ட் மூலமா கிளம்புறாங்க. அது வந்து ஒரு சின்ன ஏர்கிராஃப்ட். அந்த பைலட் யாருன்னா, ஜஹாங்கீர் என்ஜினியர்ன்றவர். அவரு இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்ல ஏற்கனவே பைலட்டா இருந்தவரு. அதற்கப்புறம் அவர் தான் குஜராத் ஸ்டேட் கவர்ன்மென்ட்டுடைய பைலட்டா அப்பாயிண்ட் ஆயிருந்தாருங்க. ஸோ இந்த விமானம் போது, அது வந்துட்டு அந்த எல்லை பகுதியில போம்போது பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் சைட்ல ஏற்கனவே அங்க ரேடார் மூலமா டிடெக்ட் ஆயிருக்காங்க. ஏதோ ஒரு சிவிலியன் ஏர்கிராஃப்ட் வருதுன்னு. ஏற்கனவே பாகிஸ்தான்ல அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் என்ன இருந்துச்சுன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த 2த்துலயும் போய்க்கிட்டு இருக்கு. இந்தியா வந்துட்டு 3 ஃப்ரண்ட்ட ஓப்பன் பண்ணலாம். ஏற்கனவே காஷ்மீர்ல இருந்த பிரச்சனைய பஞ்சாப் சைடு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ, இப்ப குஜராத் சைடும் அந்த கட்ச் சைடா நம்மள அட்டாக் பண்ணலாம். அதனால என்ன ஏர்கிராஃப்ட் அது பாருங்க அப்படின்னு ஒரு பைலட்ட அனுப்புறாங்க. அவங்களுடைய பாகிஸ்தான் ஏர் ஃபோர்ஸ் பைலட்டு ஹுசைன்றவரு. அப்ப அவருடைய வயது 25 அவர் வந்துட்டு ஏறக்குறைய 20,000 அடி உயரத்தில பறந்துகிட்டு இருந்திருக்காரு. ஸோ அங்க இருந்து கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அது என்ன ஏர்கிராஃப்ட்ன்னு பாருங்க. ஸோ அவர் உடனடியா இன்னும் ரொம்ப க்ளோஸா போயிருக்காரு. இந்த விமானம் பார்த்தீங்கன்னா, சின்ன ஏர்கிராஃப்ட் ஏறக்குறைய 3000, 4000 அடியில தான் பறந்துகிட்டு இருந்திருக்கு. அப்போதைய குஜராத் சிஎம் உடைய ஏர்கிராஃப்ட். ஸோ அது பக்கத்தில வந்த உடனே இது திருப்பி கண்ட்ரோல் ரூமுக்கு சொன்னாராம் ஹுசைன். இது பார்த்தீங்கன்னா, சிவிலியன் ஏர்கிராஃப்ட் மாரி தான் தெரியுது. அது சாதாரணமா இந்த மாரி பிரச்சனை வரும்போது, அந்த பைலட்ஸ் என்ன பண்ணுவாங்களான்னா, "நாங்க சிவிலியன் ஏர்கிராஃப்ட் தான். எங்களுக்கும் போருக்கும் சம்மந்தம் இல்ல." அப்படின்னு இப்ப நேரா பேச முடியாது. அதனால வேக்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வேக்லிங்ன்னா, இந்த இப்படி இப்படி அந்த விமானத்த போம்போது, ஒண்ணு டக்குன்னு லெஃப்ட், ரைட் இல்ல ஹைட் மேல போய் குறைச்சு, மீன்ஸ் இதெல்லாம் சிக்னல் அடுத்த இதுக்கு என்ன எதுவும் தாக்கிராத அப்படின்னு. ஸோ உடனடியா இவரும் வந்துட்டு, "ஏங்க வேகிள் வேற பண்ண ஆரம்பிச்சிருச்சு." அப்படின்னா இது சிவிலியன் ஏர்கிராஃப்ட் பிரச்சனை இல்லன்னு திருப்பி கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்லியிருக்காருங்க. ஏறக்குறைய 3 நிமிஷம் கழிச்சு, அவருக்கு பாகிஸ்தானுடைய அந்த கண்ட்ரோல் ரூம் கராச்சியிலேருந்து திருப்பி வந்துச்சாம். "இல்ல, அத அடிச்சிரு" அப்படின்னு. ஸோ என்ன அவங்களுடைய கூற்றான்னா, இந்த சிவிலியன் ஏர்கிராஃப்ட் மூலமா வந்து வேவ் பார்த்துட்டு 3 ஃப்ரண்ட்ட ஓப்பன் பண்ணலாம். ஸோ அந்த ஏர்கிராஃப்ட் உள்ள இருக்கிறது யாருன்னா, கண்டிப்பா இந்தியன் ஆர்மி ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லி, "அத தாக்கிரு" அப்படின்னு உத்தரவு வந்துச்சாம். அப்புறம் இவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த விங்க அடிச்சிருக்காரு. அடுத்தது என்ஜின் அடிச்சிருக்காரு. அந்த ஏர்கிராஃப்ட் வந்துட்டு அப்படியே வெடித்து சிதறியதுங்க. இதுக்கப்புறம் அவர் திருப்பி போயிட்டு கராச்சியில இறங்குன உடனே, அவருக்கு ஈவ்னிங் வந்துட்டு எல்லா ஃபெல்லோ ஆஃபீசர்ஸ்லாம் வந்துட்டு அவருக்கு கை குடுக்குறாங்களாம். இவருக்கு ஒரே சந்தோஷமாம். எதையோ சாதிச்சுட்டோம் அப்படின்னு. ஆனா அன்னைக்கு 7 மணி ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ இந்த ஹுசைனும் கேட்டிருக்காரு. ஸோ அதில தான் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இறந்தது யாருன்னா, குஜராத்துடைய சர்விங் சீஃப் மினிஸ்டர். அவருடைய மனைவி, கூட இருந்த க்ரூ, அப்புறம் 2 அசிஸ்டன்ட்ஸ் அப்படின்னு. ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. தப்பு பண்ணிட்டோமோ! நம்ம ஆனா கமாண்ட் சொன்னாங்க. நம்ம இது பண்ணோம். அவங்க வேங்கிள் வேற பண்ணி காமிச்சாங்களே! ச்சே! நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு ரொம்ப வருத்தத்துக்கு போயிட்டேன். ஆனா என்னால ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு பின்னாளில் 2011ல பார்த்தீங்கன்னா, இந்த ஜஹாங்கீர் என்ஜினியர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவருடைய மகள், அந்த பைலட்டுடைய மகள் அவருக்கு வந்துட்டு இவரு வந்துட்டு ஒரு உருக்கமான கடிதம் எழுதியிருக்கார். ஒரு இமெயில். இந்த மாரி 1965ல நான் தான் அந்த பைலட்டு. என் பேரு ஹுசைன். இந்த மாரி உங்க அப்பா வந்துட்டு வேகிள்லாம் பண்ணாங்க. ஸோ அது பீஸ்ஃபுல் இதுதான்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் அது வார் சமயம். ஸோ அதனால ஒரு 3 நிமிஷம் டிலே பண்ண உடனே நான் என்னுடைய கண்ட்ரோல் ரூம்க்கு சொன்னேன். இல்ல, இல்ல அது சிவிலியன் ஏர்கிராஃப்ட் தான்னு. 3 நிமிஷம் டிலே ஆச்சு. எனக்குள்ள ஒரு ரொம்ப சந்தோஷம். பரவால்ல நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்லன்னு. ஆனா மீண்டும் கமாண்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, "இல்ல, இல்ல அத அடிச்சிரு. எதிரி வந்துட்டு ஆர்மிய தான் இந்த ஏர்கிராஃப்ட்ல கொண்டு வராங்கன்னு." ஸோ போர் சமயத்துல என்னால அத அவாய்ட் பண்ண முடியல. நான் ஒரு சோல்ஜர். நான் அதனால அடின்னு சொன்னா நான் கமாண்ட ஒபே பண்ணணும். அதனால அடிச்சுட்டேன். ஆனா இப்ப யோசிக்கும்போது, மீண்டும் அதே சிச்சுவேஷனுக்கு போயி ஏதாவது அவாய்ட் பண்ண முடிஞ்சா கண்டிப்பா பண்ணிருவேன். இத்தன நாள் என் மனசுல இந்த குமுறல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த லெட்டர எழுதுறேன். உங்க ஃபேமிலி மட்டும் இல்ல. இன்னும் 7 ஃபேமிலி மொத்தம் 8 ஃபேமிலி கிட்ட அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அவங்கள்ட்டயும் நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்க. இது ஒரு அன்அவாய்டபிள் திங். அன்னைக்கு நான் சோல்ஜர் ஒபே பண்ணி தான் ஆவணும்.
தப்பு நடந்து போச்சு அப்படின்னு ஒரு மன்னிப்பு கடிதம் இமெயில் மூலமாக அனுப்பிச்சிருக்காரு. ஸோ ஜஹாங்கீருடைய மகள் அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு புரியுதுங்க. இந்த மாதிரி போர் டைமில் இந்த மாதிரி சிவிலியன்ஸும் சிலர் இறக்க நேரிடும். இது வந்துட்டு இந்த லார்ஜர் பிக்சரில் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் ஒரு பான் தான். ஸோ என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் எங்கள் அப்பாவை இழந்தது மிகப்பெரிய தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்தியது. இருந்தாலும் இதில் உங்கள் மேலெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களும் பதில் போட்டாங்க. இது எப்போ 2011. ஸோ இந்த விஜய் ரூபானி அவர்கள் இப்போ அந்த ஃப்ளைட்டில் இறந்தார். இது பார்த்தீங்கன்னா பீஸ் டைமில். இதே மாதிரி முன்னாளில் குஜராத் சிஎம் சர்விங் சிஎம் வார் டைமில். ஸோ 2வது சிஎம் குஜராத் சிஎம் இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டு ஒன்று இப்போ ஆக்சிடெண்ட்டு, அப்போ ஒரு இன்சிடெண்ட், இந்த மாதிரி 2 பேர் இறந்திருக்கிறார்கள். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.